கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒர்க் வீசாவோட நியூ அப்டேட்டை 2025 பற்றி நம்ம பேச போகிறோம். ஒர்க் வீசா வீடியோ வந்து நான் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இது மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இமிக்ரேஷன் சைட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான். நான் படித்து தமிழில் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது தான். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நான் மிகவும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த வீசா பற்றி என்னை பேசவும் சொன்னது. பத்மா அண்ணா என்னுடைய அண்ணன். நான் நியூசிலாண்டுக்கு வந்த புதுசில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வருஷமாக எனக்கு அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு உறவு நியூசிலாண்டில் பத்மா அண்ணா. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். கிட்டத்தட்ட 10ஆம் தேதி இந்த எரிகா ஸ்டான்ஃபோர்டு நியூசிலாண்டோட இமிக்ரேஷன் மினிஸ்டரை அறிவித்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி பேச சொன்னார். ஆனால் என்னுடைய ஃபேமிலி ஓவர்சீஸ்லேருந்து இங்கே இருந்தனால 2 வீக்ஸாக வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. ஸோ தாட் லைக் ஐ ஷுட் தேங்க் ஹிம் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ ஒர்க் வீசா அப்டேட் என்னென்னா 10ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து அறிவித்தது என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து 8th of December 2025லேருந்து, அதாவது 8 டிசம்பர் 2025லேருந்து புழக்கத்துக்கு வருது. 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீசா வந்து நியூசிலாண்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸு வர நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயோ இல்லை நம்ம சேனல்லையோ நான் போடுறேன். இப்போ வந்து ரொம்ப கன்சைஸான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து 3-year குளோபல் ஒர்க் வீசா, இன்னொன்று வந்து 7-month பீக் சீசனல் ஒர்க் வீசா. அதாவது 3-year குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வீசான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து வீசா கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஐஎல்ஸ் வேண்டாம், நீங்கள் ஏஜென்சிஸ் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் 7-month பீக் சீசனல் ஒர்க் வீசான்றது வந்து அதே சேம் க்ரைட்டீரியா தான். ஏன் அப்படின்னா நியூசிலாண்டில் வந்து இப்போ வந்து 5.7% ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை கொடுத்தது போக மீதி வந்து இருக்கிற ஒர்க்கை வந்து இந்த வீசா வழியாக வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இந்த வீசா கொடுக்குறாங்க. எனிவே லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் நியூசிலாண்டில், இனி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் கழிஞ்சிட்டு வந்து இங்கே வந்து சம்மர் ஆரம்பிக்கும். நிறைய ஃப்ரூட்ஸு பிக்கிங்லாம் ஆரம்பிக்கும். கிவி ஃப்ரூட்லேருந்து, ஸ்ட்ராபெரியிலேருந்து, ப்ளூபெரியிலேருந்து நிறைய ஃப்ரூட் பிக்கிங் ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிவி ஃப்ரூட்டே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெக்டேர் நிலத்தில் வந்து ஒரு எவ்வளோ சொல்ல ஒரு ஹெக்டேர் கிவி ஃப்ரூட் நீங்கள் போட்டிருந்தாங்கன்னா எல்லா ஃப்ரூட்டும் ஒரேடியாக பழுக்கும். அப்போ வந்து அதை பறிக்கிறதுக்கு வந்து ஒர்க்கர்ஸோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த வீசா வந்து பேஸ்ட் ஆன் த லேபர்ஸை பொறுத்து தான். ஸோ இங்கே இருக்க ஆளுங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அன்எம்ப்ளாய்ட் பீப்புளை வந்து இந்த ஒர்க் கொடுத்து இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி இந்த ஒர்க் பார்க்க முடியாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து ஓவர்சீஸ்லேருந்து இந்த வீசா கொடுத்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படி தான் இந்த வீசா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூ சீசனல் வீசா பாத்வே டு சப்போர்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டிமாண்டுன்ற இதில் நியூசிலாண்ட் இமிக்ரேஷனில் போயிட்டு நியூ சீசனல் வீசான்ற கேட்டகரியில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த 2 வீசாஸும் இருக்கும். இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஜாப் சீக்கர்ஸ் வெப்சைட்டு, நியூசிலாண்டோட நிறைய ஜாப் சீக்கர்ஸ் வெப்சைட் இருக்குது. ட்ரேட்மீ, அதுக்கப்புறம் seek.co.nz. நம்ம சேனலில் வந்து அந்த வெப்சைட்ஸ் பற்றியெல்லாம் நான் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த இமிக்ரேஷனுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஒர்க் அப்ளை பண்ணலான்னு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை பார்த்து நீங்கள் ஒர்க் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுடைய ரெஸ்யூமே பார்த்துட்டு எம்ப்ளாயர் வந்து தே திங்க் தட் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ஜாப்ன்ற பட்சத்தில் வந்து தே வுட் ஆஸ்க் தேல் இன்டர்வியூ யூ. உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சூஸ் பண்ணி செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வீசா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 years ஒர்க் வீசான்னு சொல்லும்போது நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே எப்போவுமே போயிட்டு எப்போ வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் இந்த வீசா வந்து ஒன்லி 3 yearsக்கு தான்.
டெம்பரரி வீசா மாதிரி தான். ஆனால் இந்த வீசாவில் நீங்கள் வந்துட்டு இங்கே வேறு அந்த வேலை தேடி உங்களுக்கு வேறு வேலை கிடச்சிதுன்னா அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெசிடென்சி அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த வீசாவில் வர்றது வந்து ஒன்லி டெம்பரரி ஒர்க் வீசா மாதிரி தான். ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா எந்தெந்த ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரலில் அதாவது மொபைல் பிளான்ட் ஆப்ரேட்டர்ஸு, அக்ரிகல்ச்சரல் டெக்னீஷியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சேர் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது இங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் குவீன்ஸ் டவுனு, ரோட்ருவா இந்த மாதிரி நார்த் ஐலாண்ட் சவுத் ஐலாண்டில் வந்து லூஜ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட சேர் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸாக்காகவும் இந்த வீசா கொடுக்குறாங்க. tulip grower, thoroughbred workers and snow groomers, mountain glacier workers, outdoor adventures workers, and primary product inspectors, ஷேரர் ஷீப் ஷேரிங் அந்த மாதிரி இருக்கவங்க, ஸ்லாட்டர்ஸ், ஸ்னோ ஸ்போர்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஸ்னோ மேக்கர்ஸ் அண்ட் ஸ்னோ ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்டில் வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன்ஸு இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீசா கொடுக்குறாங்க. மெயின்லி எந்த ஃபீல்டில் இந்த வீசா இருக்குன்னா அக்ரிகல்ச்சுரல், ஃபாரஸ்ட்ரி அண்ட் டூரிசம் இந்த 3 ஃபீல்ட்லேயும் வந்து நீங்கள் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இது வந்து லேபர் ஷார்ட்டேஜ் இன் நியூசிலாண்டுனால தான் இந்த வீசா வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஐ டோல்ட் நோ இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட் இஸ் நீடடு. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இனி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து இமிக்ரேஷன் நியூசிலாண்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்து நீங்களும் படித்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஜாப்ஸில் வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, ப்ரீவியஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வேறு கண்ட்ரியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எம்ப்ளாயருக்கு டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இமிக்ரேஷன் சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் லிஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த எம்ப்ளாயர் கிட்ட உள்ள ஜாப்ஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து எந்த ஏஜென்ட்ஸுமே தரகர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்க யாருமே நீடட் கிடையாது. யாருக்குமே நீங்கள் பைசா கொடுத்து வர வேணாம், டைரெக்டாகவே வரலாம். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மம்மாவி கிவி தமிழச்சி வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு யூடியூப் சேனல் தான். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டைம் வந்து யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருந்ததுன்னா என்னோடய டைமுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களை தேங்க் பண்ணுவேன். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். Bye for now.